எனக்கு அவ்வளவு ஷாக்கா இருந்தது. ஒரு தலைவர் களத்துல நின்னு இந்த அளவுக்கு உழைக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. அதுல ஒரு கமெண்ட்ஸ் ஒண்ணு போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஒரு மயக்க ஊசி போட்டாவது எங்க அண்ணனை வந்து ஒரு 2 நாள் தூங்க வைங்க, 3 நாள் தூங்க வைங்க அப்படின்னு சொல்லி கீழ வந்து கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் போட்டிருந்தப்போ, சீமானுடைய உழைப்பு வந்து களத்துல எந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியுது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு அப்படின்னா 20 மணி நேரத்துக்கு மேலாக வேலை செய்யறாங்க அப்படிங்கறத தாண்டி மக்கள் மத்தியில நிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்களுடைய பிரச்சாரம், அந்த பயணம் இதெல்லாம் பாக்குறப்போ தோணுது. சோ அப்படி உழைக்கக்கூடியவங்களை வெறும் உழைப்பு மட்டும் கிடையாது, 8.2% வாங்கின ஒரு கட்சியை இவங்க வந்து நியூஸ் கால்ல கூட போடாம புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப வருத்தம், ரொம்ப கஷ்டம். சோ இத மக்கள் தான் பார்த்து முடிவு பண்ணோம். எனக்கு அவ்வளவு ஷாக்கா இருந்தது. ஒரு தலைவர் களத்துல நின்னு இந்த அளவுக்கு உழைக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. அதுல ஒரு கமெண்ட்ஸ் ஒண்ணு போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஒரு மயக்க ஊசி போட்டாவது எங்க அண்ணனை வந்து ஒரு 2 நாள் தூங்க வைங்க, 3 நாள் தூங்க வைங்க அப்படின்னு சொல்லி கீழ வந்து கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் போட்டிருந்தப்போ, சீமானுடைய உழைப்பு வந்து களத்துல எந்த அளவுக்கு இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியுது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு அப்படின்னா 20 மணி நேரத்துக்கு மேலாக வேலை செய்யறாங்க அப்படிங்கறத தாண்டி மக்கள் மத்தியில நிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்களுடைய பிரச்சாரம், அந்த பயணம் இதெல்லாம் பாக்குறப்போ தோணுது. சோ அப்படி உழைக்கக்கூடியவங்களை வெறும் உழைப்பு மட்டும் கிடையாது, 8.2% வாங்கின ஒரு கட்சியை இவங்க வந்து நியூஸ் கால்ல கூட போடாம புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப வருத்தம், ரொம்ப கஷ்டம். சோ இத மக்கள் தான் பார்த்து முடிவு பண்ணோம்.